நாளை வெளியாகுள்ள கங்குவா திரைப்படம். கங்குவா திரைப்படம் வந்து நாளை ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம கங்குவா திரைப்படம் வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியிலே வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பாளைய வந்து கங்குவாக்கு, அதாவது கங்குவா திரைப்படத்திற்குன்னு சொல்வதை விட சூர்யாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் தான் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். முக்கியமா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சூர்யா வந்து சமீபத்தில வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து சிக்கினது தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது. அது முக்கியமான ஒரு எதிர்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா தியேட்டர்காரர்களோட விமர்சனத்தெல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து சூர்யா வந்து அவர்களுடைய நிரந்தர பகையாளி அப்படிங்கிற ரீதியில தான் சூர்யா வந்து பார்க்கப்படுகிறாருன்னு சொல்லி ஆகணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட 2019ல அந்த கோவிட் டைம்ல வந்து சூர்யாவோட சில படங்கள், அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் படம் வந்து ஓடிடில தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது வந்து பல்வேறு தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து அவர்கள் வைத்த கோரிக்கை, கொஞ்ச நாள் பொறுங்க, நீங்க வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் ஓடிடில ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம தியேட்டர் ஓனர்களுடைய வாழ்க்கையே வந்து நாசமாகும். அப்படிங்கிற ரீதியில வந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து தியேட்டர் ஓனர்கள் தரப்புல வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாத சூர்யா அவர்கள் வந்து தன்னுடைய படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணாரு. அது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல அமரன் தரப்பு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. அனைத்து தியேட்டருமே வந்து 80% சீட் வந்து ஃபுல் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம தியேட்டர் ஓனர்களுக்கு வந்து அமரன் திரைப்படம் மூலமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45லிருந்து 35% வரைக்கும் லாபம் வர கிடைக்குதா? அதே நேரத்துல இவங்க கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணா வெறும் 25% மட்டும் தான் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து பார்க்கப்படுறதால தியேட்டர் ஓனர்களும் வந்து அமரன் படத்தையே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா சூர்யாவோட குடும்பம் வந்து பல்வேறு விமர்சனத்துல சிக்கினதா தான் இருக்கட்டும். முக்கியமா ஜோதிகா அவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பத்தி பேசுனது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கோயிலுக்கு செலவு பண்ற காசை வந்து நீங்க ஏதாவது ஒரு படிப்புக்கோ ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ அரசு ஆஸ்பத்திரிக்கோ செலவு பண்ணுங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அவங்க பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய அளவுல அந்த டைம்ல வந்து வைரல் ஆகிச்சு. அதே நேரத்தில் வந்து எதிர்ப்பும் வந்து கூடவே தான் வந்துச்சுன்னு சொல்லணும். அந்த நேரத்துல தான் இப்போது கங்குவா திரைப்படத்துக்கு வந்து எதுக்கு நாங்க டிக்கெட் வாங்கி எங்களோட காசு வேஸ்ட் பண்ணணும், நாங்க வந்து அந்த காசு வந்து யாருக்காச்சும் ஒரு ஆசிரமத்துக்கோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏழைப்பட்ட மக்களுக்கோ நாங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற இதுல ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் வந்து 2019 ஜெய்பீம் படத்துல நடிக்கும் போது வன்னியர் சமூகத்தை பத்தி தவறா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற இதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனம் எழுந்தது. அதனால அதோட வெறுப்பு இன்னமும் வந்து சூர்யா மீது வந்து அந்த சமூக மக்கள் வந்து தொடர்ச்சியா காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால சூர்யா படத்தை வந்து நாங்க காரணம் கொண்டோம், நாங்க வந்து படத்தை தியேட்டர்ல பாக்குற மாதிரி எல்லாம் இல்லை, ஓடிடி ரிலீஸ் ஆனா கூட பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில தான் இருக்காங்க. இது ஒரு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவோட சமூக நல கருத்துக்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து தொடர்ச்சியாக, அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக வரும்போது பல்வேறு விமர்சனங்கள் வந்து வச்சுட்டே இருந்தாரு. அது பின் பாத்தீங்கன்னா 2021க்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. எவ்விதமா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, அதுக்கு சம்பந்தமா பார்த்தா ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாத ஒரு காரணம். அப்படின்னா அதிமுக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, திமுக வந்தோடனே ஒரு நிலைப்பாடோட இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ச்சியா பொம்பைக்கே குறியீடு, அதாவது பொம்பைக்கே போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சூர்யாவோட இரட்டை நிலைப்பாடு வந்து இன்னமும் வந்து தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இது இருக்கத்தான் செய்யுது. அதுக்கப்புறம் சூர்யாவோட அப்பா வந்து சிவகுமார் அவர்கள் பேசிய பேச்சும் வந்து இன்னமும் மனசுல தான் இருக்கு. அவர் வந்து கோயில் உள்ள வந்து கருவறைக்குள்ள நாங்களாம் போக முடியுமா, அந்த கல்ல அந்த சிலையை செய்தவர்கள் வந்து உள்ள போக முடியுமா அப்படிங்கிற ரீதியில அவர் கேட்ட கேள்விகளும் இன்னமும் வந்து மக்கள் மனதுல இருக்கதான் செய்யுது. அதனால வந்து இது மாதிரியான பல்வேறு எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சூர்யா குடும்பம் வந்து ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கின்னு ஏதாவது ஒரு விமர்சனத்துல மாட்டிக்கின்னு முழுக்கிக்கிறது தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஆந்திரா திருப்பதி லட்டு பத்தி ஒரு விமர்சனம். அது வந்து பவன் கல்யாணம் அவர்கள் எதிர்ச்சியா பேசிட்டு போயிருப்பாரு. அதனால வந்து அவங்க எங்களை தான் பேசினாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து குடும்பமே போயிட்டு அவர் காலில் போய் விழுந்துட்டானுங்க. மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அப்பா புள்ள 2 புள்ளை எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்கறானுங்க. அது வந்து அதையும் வந்து இங்க இருக்கிற தமிழக மக்கள் வந்து சகித்துக்கவே இல்லை. உன்னை பத்தியே பேசல, அதுக்கப்புறம் தான் நீ ஏன்டா போய் மன்னிப்பு கேட்ட அப்படிங்கிற ரீதியில வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியா சூரிய குடும்பத்து மேல இருக்கிறதால
அவருடைய கங்குவா திரைப்படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு உண்மையிலுமே யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ஏன்னா அவங்களோட ஃபேன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த முற்போக்கு முகமுடி அப்படிங்கிற ரீதியில வந்து சில பேர் போலி பொம்மை மாட்டிட்டு இருப்பாங்க. அவனு கூட பார்ப்பாங்களான்னு டவுட் தான். ஏன்னா அவனுங்களும் ஓடிடியில் தான் பார்ப்பானுங்க. அதனால வந்து இது மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறதால கங்குவா திரைப்படம் எதிர்பார்த்தபடி வசூலை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும். கண்டிப்பா இது ஒரு அட்டர் ஃபிளாப் மூவியான ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமா வந்து இது திரைப்பட ஓனர்கள், அதாவது தியேட்டர் ஓனர்கள் இருக்காங்கல்ல, அவர்களே இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக தான் இருப்பாங்க. சூர்யா மேல அவ்வளோ ஒரு வன்மத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சூர்யாவோட செயல் வந்து அவர்களோட மனசை வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.